Taste the Daily. முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தில் திடீர் மாற்றம் ஏன்? முதலமைச்சராகும் உதயநிதியின் திட்டம் தள்ளி போவதன் பின்னணி. சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் இடையே மூண்டுள்ள அதிகார போட்டியால் ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் தள்ளி போகிறதா? திடீரென பாஜகவுக்கு திமுக அமைச்சர்கள் காவடி தூக்குவது ஏன்? இந்த 4 கேள்விகளுக்குமான விடைதான் ஸ்டாலின் ஆடும் அரசியல் சதுரங்கத்தின் மையமாக இருக்கிறது. அப்படி என்னதான் திமுகவில் அரசியல் பரமபதம் நடக்கிறது? இந்த விடையைத்தான் இன்றைய 3வது கண் பகுதியில் விரிவாக அலசி ஆராய இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதம் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்வார் என்று ஏற்கனவே பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. திடீரென இப்போது முதல்வர் ஸ்டாலின் 22ஆம் தேதி அல்ல 27ஆம் தேதி தான் அமெரிக்கா செல்வார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் திடீரென ரத்து செய்யப்பட வேண்டிய காரணம் என்ன என்று அறிவாலய வட்டாரத்திலும் அதிகாரிகளின் மட்டத்திலும் நமது 3வது கண் சோர்ஸ் மூலம் விசாரித்தோம். அதில்தான் சில விஷயங்கள் சிக்கின. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றால் இங்கு நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளப் போவது யார் என்ற பேச்சுதான் கிச்சன் கேபினெட்டிலும் அறிவாலய மட்டத்திலும் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக நீடித்து வந்தது. இதில் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் இடையே கடுமையான போட்டி இருப்பதாக சொல்கிறார்கள் உடன்பிறப்புகள். அதாவது ஆட்சியை உதயநிதி வைத்துக் கொள்ளட்டும், கட்சியை நான் கவனித்துக் கொள்கிறேன் என சபரீசன் ஒரு டீலிங் ஓலையை நீட்டியிருக்கிறார். இதை பார்த்து உதயநிதி தரப்பு கடுமையாக அப்செட் ஆகியிருக்கிறதாம். 1000 தான் இருந்தாலும் ஆட்சியிலும் கட்சியிலும் சபரீசன் அதிகாரம் கேட்பது சரியாக இருக்காது என முதல்வர் ஸ்டாலின் தரப்புக்கு மூத்த சீனியர் அமைச்சர்கள் அறிவுரை கூறியிருக்கிறார்களாம். ஆனாலும் சபரீசனின் துணைவியாரும் முதல்வர் ஸ்டாலினின் மகளுமான செந்தாமரை தனது கணவர் சபரீசனுக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுத்துவிட வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறாராம். மகள் பேச்சை தட்டாத தந்தையாகவும் மகனுக்கு வஞ்சகம் செய்யாமல் உதயநிதியின் அரசியல் குருவாகவும் இருக்க வேண்டிய நிலையில் மத்தளத்திற்கு 2 பக்கமும் போல ஸ்டாலினுக்கு மகன் மகள் என 2 பக்கத்தில் இருந்தும் இடி விழுகிறதாம். அதாவது உதயநிதி அமைச்சராக இருப்பதால் அவர் ஆட்சி நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளட்டும், தனது கணவர் சபரீசன் கட்சியை கவனித்துக் கொள்ளட்டும் என கிச்சன் கேபினெட் மூலமாக அறிவுறுத்தி இருக்கிறார். இதனால் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தனது துணை முதலமைச்சர் கனவுக்கு சொந்த சகோதரியும் தாயுமே தடையாக இருப்பதை உணர்ந்த உதயநிதி கடந்த ஜூலை மாதம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கிச்சன் கேபினெட்டிற்கே செக் வைத்திருக்கிறார். அதாவது தேனாம்பேட்டை அன்பகத்தில் நடந்த திமுக இளைஞரணியின் 45வது ஆண்டு தொடக்க விழாவில் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என தீர்மானம் போட தூண்டியிருக்கிறார். உதயநிதியின் வாக்கை வேத வாக்காக ஏற்கும் திமுக இளைஞரணியே உதயநிதி என்ன சொன்னாரோ அதையே சரியாக செய்தது. ஆனால் மேடை ஏறிய உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணை முதலமைச்சர் பதவியே வேண்டாம் என்று ஒரு போடு போட்டிருக்கிறார். அந்த அட்டாக்கை சற்றும் எதிர்பார்க்காத கிச்சன் கேபினெட்டும் மாப்பிளை சார் சபரீசனும் ஆடிப்போயிருக்கிறார்கள். உதயநிதி அத்துடன் நிறுத்திவிடவில்லை, தனது சீனியர் திமுக அமைச்சர்களையும் தூண்டிவிட்டிருக்கிறார். இந்த பின்னணியில்தான் துரைமுருகனிடம் செய்தியாளர் துணை முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என உதயநிதி கூறுகிறாரே என கேட்டனர். அதற்கு துரைமுருகனும் துணை முதலமைச்சர் பதவி என்றால் யார் வேண்டாம் என்பார்கள் என கச்சிதமாக காய் நகர்த்தி காட்டியிருக்கிறார். துரைமுருகனின் இந்த பேச்சு ஒரு வகையில் உதயநிதிக்கு ஆதரவாகவே பார்க்கப்படுகிறது. உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என துரைமுருகன், ராசா, பொன்முடி, ஏவா வேலு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களே ஸ்டாலினுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்களாம். கிச்சன் கேபினெட்டை எப்படி பகைத்து கொள்வது என ஸ்டாலினும் கையை பிசைந்திருக்கிறார். ஸ்டாலின் எதை நினைத்தாரோ அதையே செந்தாமரை அறிவுறுத்தலின் பேரில் கிச்சன் கேபினெட்டும் தீர்மானித்திருக்கிறதாம். இருந்தாலும் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் அமைதி காத்திருக்கிறார். ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்குள் தன்னால் துணை முதலமைச்சராக ஆக முடியாதோ என்று பதற்றம் உதயநிதிக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் வந்திருக்கிறது. துரைமுருகன் மூலமாகவும் திமுக இளைஞரணி மூலமாகவும் காய்களை நகர்த்தியிருக்கிறார். வெற்றி பெறும் குதிரையில் ஏறியே பழக்கப்பட்ட துரைமுருகனும் உதயநிதிக்கு ஆதரவாக இருந்தால்தான்
தன்னால் இனி தனக்கான அரசியலை செய்ய முடியும் என யோசித்து உதயநிதிக்காக காய் நகர்த்தி கச்சிதமாக நகர்ந்து விட்டார். இப்பொழுதுதான் விஷயமே கைமீறி நிற்கிறது. உதயநிதியின் இந்த அரசியல் நகர்வால் செந்தாமரை சபரீசன் டீம் ஏக கடுப்பில் இருக்கிறார்கள். கிச்சன் கேபினட் மூலமாக தொடர் அழுத்தங்கள் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படுவதாக உடன்பிறப்புகளே கதறுகிறார்கள். எங்கள் தலைவரை இப்படியா செய்வீர்கள் என அறிவாலயமே அலறிக்கொண்டிருக்கிறது. திமுக கட்சியும் ஆட்சியையும் கைப்பற்ற உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இடையே உச்சபட்ச அதிகார போட்டி உச்சத்தை தொட்டிருப்பதால் ஸ்டாலின் மொத்தமாக என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார். உதயநிதி சபரீசன் பஞ்சாயத்தை முடித்து வைக்காமல் இந்த நேரத்தில் அமெரிக்கா சென்றால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பாதகம் ஏற்படும் என்பதால் தான் 5 நாட்கள் தாமதமாக கிளம்பலாம் என்ற முடிவுக்கு ஸ்டாலின் வந்திருக்கிறார்.